காய்ஸ் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஒரு பாட்டு வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டு வந்து ஒரு 4 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக அதை நம்மளால் பண்ண முடியல. சரி ஒரு டைம் ஆயிடுச்சு, எதனால நம்ம பண்ணுறோம், வேற ஏதாவது ஒன்று கண்டென்ட் கிடச்சின்னா நம்ம பண்ணிக்கலாம் கிடைக்கிற டைம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருந்தபோது அந்த பாட்டில் ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்டக் ஆகிட்டேன். இந்த ஒரு மீம்லலாம் ஒரு லைன் ஸ்டக் இன் த லைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மொத்த பாட்டிலே ஸ்டக்கான ஒரு தருணம் தான். ஸோ காலம் போனாலும் பரவாயில்ல, நேரம் போனாலும் பரவாயில்ல, யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நீ அந்த எமோஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி. ஏன்னா நம்மளோட எமோஷன் எப்போவுமே விட்ட வச்சுருந்தா நம்ம தான் ஆபத்து. ஸோ அது வந்து நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி அந்த வரிசையில் நம்ம இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சுட்டே ரொம்பலாம் பேசாதா சொல்கிறா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்துட்டீர்கள் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த டைட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரீசெண்ட் டைமில் நம்ம யோசனைக்கே இல்லாத ஒரு டைட்டில் அப்படின்னு நம்ம சொன்னால், அதுவும் இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஏடி அப்படின்ற ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த பாட்டோட ஒரு சிக்கிக்கொண்டே நம்ம பாடலில் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதற்கு முன்னாடி வந்து அந்த கோல்டன் ஸ்டார் ஆகட்டும், காதல் ஃபெயிலாக போச்சு ஆகட்டும், அந்த 2 பாடலுமே பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துருங்க. ஸோ அந்த 2 பாடலுமே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பாடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடின்றது வந்து அந்த 2 பாடலுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பாடல் தான் வந்து ஏடி. எப்போவுமே வந்து தனுஷ் அவருக்கு ஒரு வணக்கத்தை இப்படி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாங்க. எப்போவுமே வந்து மற்ற படங்கள்லாம் தவிர்த்தாலுமே கூட அவரோட ஒரு ஓன் ஐடியாவில் வர படங்களில் வர பாடல்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப கிளவர் வந்து தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் வந்து இப்போ அவர் அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்றதாலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த கோல்டன் ஸ்பேர் ஆகட்டும், காதல் ஃபெயில் ஆகட்டும் ஆகட்டும், பெருசாலாம் வந்து நமக்கு இந்த பல்லவி 2 பல்லவி வர அந்த ஒரு இடம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு டியூனாக இருக்கும், சிம்பிளான லிரிக்ஸாக இருக்கும். அந்த நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த அந்த ஒரு ஃபீல் தான் வந்து ஏடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு சோல்ஃபுல்லான ஒரு வெஸ்டர்னான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா தனுஷோட வாய்ஸில் வந்து அந்த ஓப்பனிங் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து நம்ம அப்படியே உட்கார வச்சுக்கிறாங்க. ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு அப்புறம் ஜிவி பிரகாஷ் குமார் எனக்கு 2024 வந்து ஜிவி பிரகாஷ் குமார் வந்து எழுதி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்கச்சக்க படங்கள், எக்கச்சக்க பயங்கரமான படங்கள், எக்கச்சக்கமான ஒரு பாடல்கள், எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாச்சு. எல்லாமே ஹிட், எல்லாமே சார்ட் பஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இப்போ வந்து தமிழில் என்ன வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை கொடுத்துருக்காரு ஏடி அப்படின்னு சொல்லலாம். ஆல்பம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கேட்டது. இதுக்கப்புறமா எத்தனை பாடல்கள் இருக்குன்னு தெரியல. இப்போ ரிலீஸ் ஆகிறதுல அந்த படத்தில் ஒரு பெஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து விவேக் லிரிசிஸ்ட், அதை பற்றியும் ஒரு பேர் நான் சொல்லி ஆகணும். அந்த ஏடி அப்படின்ற ஒரு இடத்த அந்த லைனை அவர் பிடிச்சதாகட்டும், அவர் வந்து எதான் எனக்கு வந்து தனுஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் வேற என்ன லிரிக்ஸ் எதாவது ரொம்ப கவித்துவமாக பயங்கரமாக எழுதுங்க, ஆனால் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும், என்னோட ஒரு விஷனில் ஓணும் அப்படின்ற மாதிரி எந்த லிரிக்ஸிஸ்ட் இப்போ நம்ம கோல்டன் ஸ்பேராக கூட அறிவு எழுதினாலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காதல் ஃபெயில் ஆஃபீஸ் வந்து நம்ம போயிட்டு தனுஷ்ன்றதால அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இதுவும் ஒரு மாதிரி பயங்கரமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து உண்மையாலே பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ரெட்ரோ சாங் மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் வெஸ்டர்னாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் 2K-வாகவும் இருக்குது. ஸோ ஒரு இந்த கொலாபரேஷன், இந்த ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏடி பாடல். அதுக்கப்புறமா எனக்கு அந்த சிங்கர் தனுஷ் யாருங்க அந்த மனுஷன், உண்மையிலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிசய குழந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்தாலுமே கூட அவரோட கலையில், அவரோட ஆர்ட்டில் வந்து அவரோட விஷயம், அவர் ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது எல்லாமே அமைஞ்சு அவருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த வீடியோலேயே வந்து தெரியும், அந்த லிரிக் வீடியோவில் அவர் பண்ணும்போது டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. எப்போவுமே லவ்வை வந்து ரொம்ப க்யூட்டாக கொடுக்கறது வந்து தனுஷுக்கு ஒரு கைவந்த கலை, அது வந்து பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம இந்த பாடலோட ஸ்டைல், ஏன்னா மேகம் இருக்காத நேஷனல் அவார்டு வருதுன்னா அதுக்கு காரணம் தனுஷோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன க்யூட்டான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து இப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு, அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வெஸ்டர்ன் சாங்ன்றதால அட் த சேம் டைம் வந்து நம்ம ஊரோட விஷயமும் தெரியணும் அப்படின்றதால அதுவும் ஒரு மாதிரி பயமாச்சு. அதுக்கப்புறமா இந்த பல்லவியில் ஒரு இடம் இருக்கும், இதயம் நழுவி தழுவுதேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து
ஒரு ஐ பிச் எடுப்பார் தனுஷ், அப்படியே உசுதை எடுத்துட்டு போயிட்டியே அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் இருக்கும். பக்கம் வந்து பழவடி காணும் எல்லாம் அழகடின்ற அந்த 2 லைன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைன். அவர் பாடும்போது இல்லை, உங்கள் காதை தூக்கி வச்சு உங்கள் வாயை தூக்கி என் காதில் வைங்களேன் அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் இருக்குது. உண்மையிலே பயங்கரமான ஒரு பாடல். ஏடி உண்மையாலே டெய்லி ட்ரக்குன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து ஏடி. இதை எத்தனை பேர் பார்ப்பாங்க பார்க்கலாம், அதெல்லாம் எனக்கு ஃபீலே இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த பாடலுக்காக வீடியோ பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலே சூப்பரான பாடல். அது டெய்லி அடிச்சு எத்தனை வாட்டி கேட்குறேன் அப்படின்றது கூட நம்மளுக்கு கணக்கே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாடல். உண்மையாலே பயங்கரமான ஒரு பாடல்.